நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். என் பேர் வெங்கடேசன். வீட்டன் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர், ஒசூர். நண்பர்களை இப்போ பார்க்கறது இந்த டிராயிங்க்கு பேஸ்டிங் பண்ணணும். மேலே டாப்பில் மட்டும் பேஸ்ட் பண்ணி விடணும். ரெண்டு பக்கம் சைசிங் பண்ணணும் பேஸ்ட் பண்ணி. அப்போது அந்த பேஸ்ட் பண்ணணுன்னா இதுக்கு ஒரு சைக்கிள் இருக்கணும். சைக்கிள் இல்லை, அதுக்கு மேக்ரோ ப்ரோக்ராமில் ஒரு சைக்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. வாங்க ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். இது OG1000 இது ப்ரோக்ராம் நம்பரு. இந்த ப்ரோக்ராம் நம்பரில் ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் நார்மல் ப்ரோக்ராம் தான் மெயின் ப்ரோக்ராமு. இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி மேக்ரோ கீழே சப் ப்ரோக்ராமில் எல்லாமே கொடுத்துட்டேன். சப் ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, எல்லாம் அப்படியே வச்சுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி கோட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு கொஞ்சம். 500 #500 = 3 Z டோட்டல் டெப்த். Z உடைய டெப்த்தை மென்ஷன் பண்ணுறோம். #501 1 mm டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்கோம். நீங்கள் 0.2 0.3 தான் கொடுப்பீங்க. ஓகே, எவ்வளோ ஒன்று கொடுங்க. #502 100 mm. எக்ஸ் உடைய லென்த்து இந்த மிஷினில் இந்த டிராயிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை செட் பண்ணணும். அந்த எக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 20, 18, 18ல் டபுள் ஆச்சுன்னா 36, 56, 56, 66, 76, 76, 81, 91. டோட்டல் லென்த் 91 இருக்கு. இதை எக்ஸில் செட் பண்ணணும். 91 எக்ஸ் லென்த் 91. அப்புறம் Z லென்த் பார்க்கணும், எக்ஸ் லென்த், ஒய் லென்த் பார்க்கணும். சாரி, ஒய் லென்த் இங்கே ஏற்கனவே 50 இருக்கு. அதில் டிராயிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 கொடுத்துருக்காங்க. ஒய் லென்த்து அதே மாதிரி இன்புட் பண்ணிடுறோம். கட்டர் டயா இது 504ங்கிறது #504ங்கிறது கட்டர் டயா. எவ்வளோ டயா கட்டர் நீங்க போடுறீங்கன்றத அதை மென்ஷன் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இங்க ரேடியஸ் கொடுத்துருந்தோம். இப்போ அது இல்லை. 504ன்றது #504ன்றது கட்டர் டயாமீட்ரு. இப்போ நான் ஒரு 15 mm கட்டர் யூஸ் பண்ற மாதிரி போடுறேன். நீங்க 20 கட்டரு, 50 கட்டரு, 80 கட்டரு எது போடுறீங்களோ அதை இங்க போடுங்க. அப்புறம் 505ங்கிறது ஃபீட் ரேட்டு. எவ்வளோ ஃபீட் ரேட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 1000 வைக்கிறேன். T01 M6 102 இண்டெக்ஸ் ஆகுது. G54 X0 Y0 இது ஒர்க் ஆஃப் செட்டு. S1500 M3 அப்படிங்கிறது ஸ்பிண்டில் ஸ்பீடு. M3 கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகுது. G43 HO1 டயாமீட்டர் கொடுக்கறதுக்கு. G0 Z1 கீழே நிற்கும். டூல் இண்டெக்ஸ் ஆகிட்டு ஜாபுக்கும் டூலுக்கும் சென்டரில் 1 mm சென்டரில் நிற்கும். G65 P1001 G65ன்றது சப்ரோம் கால் தான். M98ன்றது சப்ரோம் கால் தான். இது சப்ரோம் மேக்ரோ கால். G65ன்றது மேக்ரோ கால். அதே மாதிரி தான் இது. அது போட்டாலே வரும், இது போட்டாலையும் வரும். M05 M09 M28 G28 Z0 எல்லா ரெஃபரன்ஸ் பொசிஷன் போயிடும். G28 X0 Y0
ரெஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் போகும். அதுக்கப்புறம் M30 ப்ரோக்ராம் முடிஞ்சுது. இது வந்து மெயின் ப்ரோக்ராம். நமக்கு மெயின் ப்ரோக்ராம்ல வந்து G65 P1001ங்கிறது வந்து சப் ப்ரோக்ராம் கால். அப்போ சப் ப்ரோக்ராம் வந்து இந்த P101001ல வந்து எந்த நம்பர் இருக்கோ அதை பார்க்கலாம். இப்போ 101 O1001 வந்து சப் ப்ரோக்ராம். இந்த சப் ப்ரோக்ராம் தான் மேக்ரோ பயன்படுத்தி இருக்கோம். இதுல வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம், எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் உங்களுக்கு கேட்கலன்னா சரியா புரியுதுன்னா ஒரு டைம் 2 டைம் நீங்க வந்து வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க, கரெக்டா தெரியும். அப்பவும் புரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அடுத்த வீடியோ நான் போடுறேன். இது வந்து ஆஷ் 100 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கு. ஆஷ் 100 0 ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வரும்போது 0 ஆயிடணும். 0 ஆயிடுச்சுன்னா தான் இது வந்து எங்க பயன்படுத்தி இருக்கோம்னா N10 G1 Z minus and hash 100ன்னு கொடுத்துருக்கோம். Z minus hash 100. Z வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0ல இருந்தா தான் ஃபர்ஸ்ட் கட்டு 0ல எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கும். அதுக்கப்புறம் 1 mm 2 mm கட்டு கொடுத்துட்டே இருந்தா ஒவ்வொரு காசா எடுத்துட்டு போகணும். அப்போ ஸ்டார்டிங் எங்கிருந்து வரணும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 mmல இருந்துட்டா கட்டு ஜாஸ்தியா போயிடும். அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே hash 100 equal to hash 100 plus hash 501 இப்படி கொடுத்துருக்கோம். இது வந்து 501ல 1 இருக்கு. இங்க மேல கொடுத்துருக்கோம் இல்லையா, டெப்த் ஆஃப் கட்டு, இந்த 1 இருக்கு. அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோ, 1 mm. hash 100ல வந்து 1 mm கூட்டிக்கிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் 0 இருக்கு, 0 plus 1 1. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வரும்போது 1 plus 1 2. தேர்ட் ரவுண்ட் வரும்போது 2 plus 1 3. இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே வரும். இதுதான் வந்து இதை வந்து கரெக்டா டெரிவ் பண்றது இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து 500 hash 500 greater than or equal hash 100. hash 100ம் 500ல எவ்வளவு இருக்கு, இங்க வந்து 3 இருக்கு. hash 500ல வந்து 3 இருக்கு. அப்போ hash 500 3 இருக்கு, hash 100ல வந்து 0 இருக்கு இங்க. அப்போ இது கூட்டி கூட்டி கொடுக்கணும். கூட்டி கொடுக்கும்போது 3 டைம் இது ரிட்டர்ன் அமிச்சுனே இருக்கும். இது ஈக்குவல் இல்லைன்னா go to 10க்கு போகும். அப்போ இது 3 டைம் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இது 3 ஆயிடும். அப்போ 3 3 ஈக்குவல் ஆயிடும். ஈக்குவல் ஆச்சுன்னா M99 முடிச்சுட்டு M99க்கு வந்துடும். அது ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த லாஜிக். இதுக்குள்ள இன்னொரு லாஜிக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா hash 101 equal to 0. இது எதுக்கு அப்படின்னா, இதுல வந்து டெப்த் இல்ல, இப்படி வந்து ஒயில போகணும், கட் எடுத்துக்கிட்டு ஒயில நவுந்து போகணும். அப்போ அதுக்காக hash 101 equal to 0 கொடுத்துட்டு N20 சீக்வன்ஸ் நம்பரு G1 X hash 502 அப்படின்னு கொடுத்துரும். இது வந்து என்னன்னா G1 X hash 502 X ஓட பொசிஷன் பாயிண்ட் வந்து இந்த இடம் வரும். இந்த இடத்துல நிக்கணும்னு சொல்றோம். அதுக்கப்புறம் G1 V hash 504/2. 504ங்கிறது வந்து கட்டர் ரேடியஸ். இங்க கொடுத்தது 504 வந்து கட்டர் டயா, சாரி கட்டர் டயா வந்து 15 mm இருக்கு. இங்க வந்து 15 mm டைரக்டா இருக்கு. இதை பை 2ன்னு போட்டோம். அப்போ 15 mm பாதி 7.5 mm. 7.5 Vன்றது வந்து Y ரிலேட்டிவ் தான் V. Uங்கிறது வந்து X ஓட ரிலேட்டிவ் தான் U. அப்போ Vங்கிற இடத்துல வந்துட்டு கட்டரை கொடுத்துருக்கோம். கட்டரை வந்து என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்.
இப்படி போயிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு அப்புறம் u π0 மைனஸ் π02 அப்படின்னு கொடுத்துருக்கோம். u வந்து π02 எப்படி வரும்? இங்க வந்து நிக்குது. இங்க வந்து நின்ன உடனே அடுத்தது b π04 கொடுத்துருக்கோம். π04னா கட்டளை இதுல பாதி. அப்போ இங்க இருந்து இந்த மூலைக்கு வருது. இந்த மூலைக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா திரும்ப லாஜிக் உள்ள வந்துடுது. அது என்ன பண்ணுது? π01 ஈக்குவல் டு ஹேஷ் π01 பிளஸ் π04. ஹேஷ் π04ன்றது இது மேல கொடுத்துருக்க என்ன போட்டிருக்கு? கட்டர் டயா. கட்டர் டயாவில் π01 ஹேஷ் 101ங்கிறது வந்து π04 கூட்டிக்கிட்டே போகும். அப்போ இஃப் ஹேஷ் π03 π03ங்கிறது வந்து y கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஹேஷ் 101. இந்த 101 503யோட ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா ஜாஸ்தியாவது இருக்கணும். இருந்தால் தான் இங்க கீழே இறங்கும். அப்போ என்ன ஆகும்? கோ டு 20க்கு போயினே இருக்கும். 20க்கு போயிடும், இங்க வந்துடும். இந்த 20க்கு போகும்போது என்ன ஆகும்னா ரொட்டீனா சுத்திட்டே இருக்கும். அப்போ இங்க இருந்து ஒரு ரவுண்டு இங்க வந்துச்சு, அப்புறம் இன்னொரு ரவுண்டு இங்க வரும், அப்புறம் இன்னொரு ரவுண்டு இங்க வரும், இங்க போயிடும். அதுக்கப்புறம் மூணு பாஸ். எத்தனை பாஸ் வரணும்? அது இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 503 எவ்வளவு இருக்கு? 40 mm இருக்கு. 504ல 15 mm இருக்கு. அப்போ 504ல 4 mmனா 3 டைம் போகும். இப்போ ஒரு டைமும் வந்துட்டு கூட்டினாக்கா 504 வந்து 15 mm 30 போகும்போது 2 ரவுண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து 15 போட்டா 45 ஆயிடுச்சு. 45 ஆன உடனே இது ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்ப என்ன பண்ணணும்? கீழே விட்டணும். இது கோட்டுக்கு போகாது. 3 டைம் அனுப்புவோம். 4வது டைம் அது வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா கீழே அனுப்பிவிடும். அப்போ என்ன பண்ணுது? Z2 மேலே ஏறி Y0 வருது. இங்கிருந்து மேலே ஏறிடுது. Yல இருந்து Y0க்கு இங்க வந்துடுது. திருப்பவும் இங்க கீழே வருது. கீழே வரும்போது இது கூட மாட்டேங்குது. இதுக்கு 500 100 வந்தும் 500 as 500 greater than or equal as 100ங்கிறத ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போம். ஈக்குவலா இல்லைன்னா கோ டு 10க்கு போயிடும். 10க்கு போயிட்டு திருப்பி இப்படி வரும்போது இது 0 ஆயிடும். as 101 0 பண்ணிடும். 0 பண்ணிட்டு திருப்பி 3 முறை இது ரவுண்ட் அடிக்கும். திருப்பி மேல வரும், அப்புறம் கீழே வரும். கீழே வரும்போது இது விடாது. அப்போ மேல எத்தனை முறை அனுப்பும்? இது 4 முறை அனுப்பிட்டே இருக்கும். இது வந்து 3 முறை கீழே அனுப்பிட்டு தான் ஒரு டைம் விடும். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து இப்படி ரவுண்ட் அடிச்சு இது வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் வந்த உடனே ஒரு டெப்த் இறக்கி இன்னொரு ரவுண்ட் அடிக்குது. அதுக்கப்புறம் டெப்த் இறக்கி இன்னொரு ரவுண்ட் அடிக்குது, இன்னொரு டெப்த் இறக்கி இந்த மாதிரி திருப்பி 4 முறை பாசஸை உருவாக்கும். அதுதான் வந்து எங்க லாஜிக்கு. பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா Z0 வந்துடுச்சு. இப்போ Z0 உள்ளவே லாஜிக் உள்ள இப்போ வெளியே வந்த உடனே திருப்பி செகண்ட் ரவுண்டுக்கு போகுது. திருப்பி இது வந்து ரவுண்ட் அடிக்கிற வரைக்கும் இங்கே சுத்திட்டு இருக்கோம். முடிஞ்சதுன்னா இப்போ லாஜிக் மாறுது. இதுதான் வந்து மேக்ரோவோட லாஜிக். மேக்ரோல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு இதெல்லாம் லாஜிக் வேரியபிள்ஸ் எல்லாம் கரெக்டா மெத்தட செட் பண்ணோம். இது புரிஞ்சுச்சுனாவே உங்களுக்கு மேத் வேரியபிள்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு ஐடியாலாம் தோணும். அந்த மாதிரி நீங்களும் வந்து ஐடியா பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம். இது வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து வீடியோலாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மேக்ரோ வேரியபிள்ஸ் எவ்வளோ இருக்கு, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் சிம்பிள் மேக்ரோஸ் எல்லாம் நான் போட்டு உங்களுக்கு ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் நேரடியாகவே. நீங்க இந்த மிஷின்ல போட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.
நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரணும், உடனே சேரும். இதுதான் பேசிக் ப்ரோக்ராம். இதுக்கு வெரி சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம். டைம் சேவ். நீ ப்ரோக்ராம் எழுதுன டைமிங் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதெல்லாம் சேவ் பண்ணிடலாம். தேங்க்யூ வெரி மச்.